வந்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டிவியை பார்த்து ஆட்சி செய்த இபிஎஸ் முதல்வர் ஸ்டாலின் நேரில் போவதை பார்த்து உளறுகிறார் என அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். அழுவது போல் நடித்த உத்தமரா என்று அழுகையை பற்றி பேசுவது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிக்கை வேளாக எதிர்க்கட்சி தலைவருக்கு பதிலளித்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம் தமிழ் உறவுகள் என கரூர் துயரத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வீடியோவை பார்த்துவிட்டு கதறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், நாம் முதலமைச்சராக இருந்த போது தொலைக்காட்சியை பார்த்துதான் எதிர்க்கட்சி ஆட்சி செய்தோம் என்றும், இப்போது இருக்கிற முதலமைச்சர் நேரில் போகிறாரே என்ற விரக்தியில் இயலாமையில் உணர ஆரம்பித்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் எந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் கதைகள் பரவி வருகின்றன என்பது தெரியாதா என்றும், உங்கள் கட்சியின் ஐடி நிலம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இறந்த போது என்னவெல்லாம் நாடகம் ஆடினீர்கள், பிறகு ஆர்கே நகர் தேர்தலில் உங்களுடைய தலைவர் உடல் போன்று சித்தரிக்கப்பட்ட பொம்மையை வைத்து பரப்புரை செய்தீர்கள், பொம்மையை வைத்து அரசியல் செய்த வரலாற்றை எழுதியவர்கள் தானே நீங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இது போன்ற நாடகங்களை நடத்தி பழக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாமே போட்டோ ஷூட்டாக தான் தெரியும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.